மிரட்டுவாரா சேனாதிபதி? இந்தியன் 2க்கு எகிரும் ஹைப். ஷங்கர் படம்னா சும்மாவா? நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பிறகு பல தடைகளை தாண்டி கமலஹாசன் நடித்து ஷங்கர் இயக்கியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் வரும் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. லைகா நிறுவனத்துடன் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து தயாரித்துள்ள இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். ஏற்கனவே பாடல்கள் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற இசை வெளியீட்டு விழாவில் இந்தியன் 2 குறித்து தங்களது அனுபவங்களை அதில் பணியாற்றியவர்கள் பகிர்ந்து கொண்டனர். சரி வாங்க இந்தியன் 1 பற்றி பார்ப்போம். 1996ஆம் ஆண்டு மே மாதம் வெளிவந்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. ஷங்கருக்கு அது 3வது படம்தான். அதற்கு முன் ஜென்டில்மேன், காதலன் ஆகிய சூப்பர் ஹிட் படங்களை இயக்கி இருந்தாலும் கமலுடன் கூட்டணி என்றதும் படத்திற்கான ஹைப் தாறுமாறாக இருந்தது. இந்த படத்திற்கு முன் கமல் குருதிப்புனல் என்ற படத்தில் நடித்திருந்தார். அதில் அவர் ஏற்றிருந்த நேர்மையான போலீஸ் கதாபாத்திரம் கமலுக்கு அப்படியே கச்சிதமாக பொருந்தி இருக்கும். இன்று வரை சலூன்களில் இவருக்கு குருதிப்புனல் செகண்ட் ஆஃப் கட்டிங் வெட்டுங்க என்று கலாய்ப்பவர்களும் உண்டு. அந்த அளவிற்கு அந்த கெட்டப் ஃபேமஸ். ஏஆர் ரஹ்மான் இசையில் கப்பலேறி போயாச்சு, மாயா மச்சிந்திரா, டெலிபோன் மணி போல், இரட்டை கிளிகள் தோளோடு என அனைத்து பாடல்களும் ஹிட் அடித்து படத்தின் வெற்றிக்கு துணை புரிந்தது. அந்த காலகட்டத்திலேயே மாயா மச்சிந்திரா பாட்டிற்கு கிராபிக்ஸ் செய்து ரசிகர்களை வியக்க வைத்திருப்பார்கள். முதல் முறையாக 42 வயது நடிகரை 70 வயது நடிகராக காட்ட பிளாஸ்டிக் மேக்கப் தமிழ் சினிமாவுக்கு இல்லை இந்திய சினிமாவுக்கே அறிமுகப்படுத்தியது ஷங்கர் தான். அதிலும் வயதான கமலை அவ்வளவு சீக்கிரம் திரையில் அப்போது யாராலும் அடையாளம் காண முடியவில்லை. சேனாதிபதியாகவே மாறி இருப்பார். இவருடன் சுகன்யாவுக்கும் அதே மேக்கப் உபயோகப்படுத்தி இருப்பார்கள். இருவருக்கும் அது நன்றாக பொருந்தி இருக்கும். இந்தியன் திரைப்படத்தில் அரசு அலுவலகங்களில் பரவி கிடக்கும் லஞ்ச லாவண்யங்களை தோலுரித்து காட்டிய பல காட்சிகள் மக்கள் கைத்தட்டல்களை அள்ளியது. அதிலும் ஆர்டிஓ ஆபீஸ் சீனில் கமல் கவுண்டமணி காட்சியெல்லாம் வேற லெவலில் இருக்கும். சுதந்திரத்திற்காக நம் முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை அப்போதைய இளைஞர்களுக்கு அதன் துயரத்தை கண்முன்னே காட்டினார் ஷங்கர். தோட்டா தரணி வெள்ளையர்கள் இந்தியாவை ஆண்ட காலத்தை அப்படியே நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினார். ரங்கீலா புகழ் ஊர்மிளா அக்கடான்னு நாங்க நடப்போட்டா என்ற பாடலுக்கு நடன அசைவுகள் மூலம் இலசுகளை தன் பக்கம் இழுக்க தவறவில்லை. இந்த படத்துக்காக கமலுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய, மாநில அரசின் விருதுகள் கிடைத்தது. சுஜாதாவிற்கும் ஷங்கருக்கும் இருக்கும் நெருக்கத்தை வசனம் மூலம் ரசிகர்களுக்கு உணர்த்தி இருப்பார்கள். ஒரு சண்டை காட்சியில் சேரிலிருந்து சடாரென எழுந்து 2 விரலால் வர்மக்கலை வித்தை மூலம் எதிரியை வீழ்த்தும் காட்சியில் கமல் தான் ஒரு பிறவி கலைஞன் என்பதை நிரூபித்திருப்பார். குறைவான தொழில்நுட்ப வசதிகளை கொண்டே அப்படி ஒரு படத்தை கொடுத்த ஷங்கருக்கு இப்போது சொல்லவா வேண்டும்? இந்த டிஜிட்டல் யுகத்தில் நடக்கும் முறைகேடுகளை சேனாதிபதி எப்படி தோலுரிப்பார் என்பதை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றனர். வெயிட் பண்ணுங்க, இன்னும் 4 நாள் தான் சேனாதிபதி வந்து விடுவார்.